தொடர் மழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்று கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குளச்சல், தேங்காய்பட்டினம், முள்ளூர்துறை, ராமன்துறை உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் 3வது நாளாக கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளது. ராமன்துறை பகுதியில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோதை ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் 4வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெருஞ்சாணி அணை நிரம்பி உள்ளதால் தாமிரபரணி ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். தொடர் மழையால் அங்கு உயிர் சேதம் ஏதாவது ஏற்பட்டுள்ளதா? தற்போது அங்கு நிலைமை எவ்வாறு உள்ளது? அது குறித்து சொல்லுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் அணைகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு கடற்கரை பகுதிகளான குளச்சல், தேங்காய்பட்டினம், பிள்ளைத்தோப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடல் சீற்றமும் அதிகமாகவே காணப்படுகிறது. இதன் எதிரொலியாக நேற்று தேங்காய்பட்டினத்தில் 5 வீடுகளும், அதே போன்று அலிக்கல் பகுதியில் ஒரு 10க்கும் மேற்பட்ட வீடுகளிலும் தண்ணீர் புகுந்துள்ளது. மக்கள் தற்பொழுது வெளியேறி வருகின்றனர். இதே போன்று ராமன்துறை பகுதிகளில் இன்று காலை 3க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் அதிகமாக புகுந்ததால் வீடுகள் இடிந்துள்ளது. தொடர்ந்து மாவட்டத்தில் குமரி குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு இன்று 4வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று இந்த வீடுகள் சேதமடைந்துள்ளது கடல் சீற்றத்தினால். மேலும் குளச்சல் கொட்டில்பாடு பகுதியில் நேற்று வீட்டின் முன்பு விளையாடி கொண்டிருந்த 4 வயது சிறுவன் ஜெவின் என்பவனை கடல் அலை இழுத்து சென்றது. தொடர்ந்து 3 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு அவனது உடலும் மீட்கப்பட்டது. இந்த சேதத்துக்கு தமிழக அரசுதான் காரணம். அதாவது இந்த கடலோர பகுதிகளில் தொடர்ந்து தூண்டில் வளைவு, கடல் அலை தடுப்பு சுவர் அமைத்தால் இந்த சேதங்களை உடனே தவிர்க்கலாம். இது காலதாமதம் ஏற்படுவதனால்தான் இதே போன்ற சேதங்கள் ஏற்படுவதாக இந்த மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். அதே போன்று இந்த ஜெவின் குடும்பத்துக்கு உடனே நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போன்று இந்த 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் தற்பொழுது சேதமடைந்துள்ளதால் இந்த இவர்களுக்கும் உடனே நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் இந்த மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களின் இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது? அங்கு அணைகளின் நீர்மட்டம் எந்த அளவில் உள்ளது? ரமேஷ், நிச்சயமாக கடந்த சில நாட்களாக மழை அதிகமாக இருப்பதால் ஏற்கனவே ஒவ்வொரு அணைகளுக்கும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தொடர்ந்து நேற்று முன்தினம் தொடர்ந்து மழை பெய்து வந்ததால் அணைகளுக்கு நீர்வரத்து மேலுமே அதிகரித்து கொண்டே உள்ளது. இந்த நிலையில் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையில் தற்பொழுது 45.73 அடியாகவும், 77 அடி கொண்ட பெருஞ்சாணி அணையில் தற்பொழுது 74.98 அடியாகவும் தண்ணீர் உயர்ந்துள்ளது. இதே போன்று மாவட்டத்தில் உள்ள சிற்றாறு 2, அதே போன்று மாம்பழத்துறை ஆறு உள்ளிட்ட அணைகளிலும் தண்ணீர் அதிகரித்து வருவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் பெருஞ்சாணி அணையிலிருந்து வினாடிக்கு தற்பொழுது 2815 கன அடி தண்ணீர் உள்ளே வருவதால் அந்த உபரி நீரை அப்படியே தற்பொழுது வெளியேற்றி வருகின்றனர். இதனால் மாவட்டத்தில் உள்ள பரளி ஆறு மற்றும் தாமிரபரணி உள்ளிட்ட ஆறுகளில் தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் கரையோரத்தில் இருக்கும் மக்களை மற்ற பகுதிகளுக்கு செல்லுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜன் சிங் சவான் அவர்கள் காலையிலே உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன்படி அந்தந்த பகுதிகளில் இருக்கும் மக்களும் மாற்று இடங்களுக்கு தற்பொழுது சென்று வருகின்றனர். அதே போன்று மாவட்டத்தில் உள்ள பகுதி இந்த மக்களுக்கு மிகவும் முக்கியமான தொழில் ரப்பர் பால் வடிக்கும் தொழில். அதே போன்று செங்கல் தொழிற்சாலைகளில் வேலை பணிபுரிந்து வருகின்றனர். இந்த வேலைகளில் மாவட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பணிபுரிந்து வருகின்றனர். ஆனால் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருவதால் இந்த பால் வடிக்கும் தொழில், அதே போன்று செங்கல் தொழிற்சாலைகளில் வேலைக்கு போக முடியாமல், அதே போன்று கட்டுமான பணிகளில் ஈடுபடும் பல லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளிலே இருந்து வருகின்றனர். இதனால் குமரி மாவட்டத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதித்துள்ளது என கூறலாம். லலிதா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.